ஆதியாகமத்தில் ஆண்டவர் பெயரிட்டார், ஆதாமை பெயரிட சொன்னார். யாக்கோபை சந்தித்த கர்த்தருடைய தூதன் இனி யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றி பெயரிட்டார். அவர் என்ன பெயரிட்டாரோ அது நடந்தது. புதிய ஏற்பாட்டில் இப்பொழுது அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர் நமக்கு ஒரு பெயரிட்டிருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகள். அப்பா பெயரிட்டார், குமாரனாகிய இயேசு பெயரிட்டார். அப்படி என்றால் என்ன? பிள்ளைகளாகிய நாமும் பெயரிடுவோம். நீங்கள் என்ன பெயரிடுகிறீர்களோ அது நிலை பெறும். ஆதாம் என்ன பெயரிட்டானோ அப்படியே ஆனது. நாமும் பெயரிடுவோம். நாம் என்ன பெயரிட போகிறோம்? நம்மை குறித்து நமக்கு உலகம் பெயரிடுகிறது, நம்முடைய அனுபவங்கள் பெயரிடுகிறது, நம்மை சார்ந்தவர்கள் பெயரிடுகிறார்கள். அது அல்ல, நீங்கள் என்ன பெயரிடுவீர்கள்? அது எதை பொறுத்து? வாசிப்போம் அல்லவா? நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ பயப்படாதே, நீ என்னுடையவன். நாம் பெயரிடுவோம். நான் தேவனுடைய பிள்ளை, செல்ல பிள்ளை, நான் ஆண்டவருடைய சம்பத்து, ஆண்டவருடைய சுதந்திரம், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறவன், நான் புதிய சிருஷ்டி, நான் நீதிமான், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவன், நான் பலவான், பலவீனன் அல்ல, நான் ஐஸ்வர்யவான், நான் தரித்திரன் அல்ல, நான் வெற்றி கொள்பவன், தோற்று போகிறவன் அல்ல என்று நமக்கு பெயரிடுவோம். நம்மை சார்ந்தவர்களுக்கு பெயரிடுவோம். அப்படியே ஆகும். பெயரிடுவோம், வெற்றி பெறுவோம்.